இவ்வளவு நாட்களாக உங்களுடன் இருந்த நபர்கள், அது யாராக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், அல்லது கணவன் மனைவியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், உங்களுடைய பார்ட்னரில் யாராகட்டும், உண்மையாக இருந்தாங்கன்னா சனி பகவான் அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பார், உங்கள் லைஃப்பில் ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருவார். ஓகேவா? அவங்க போலியாக நடித்தாங்கன்னா, பெண்கள் ஆண்கள் அனைவருக்கும் சொல்வது என்னென்னா, காதல் செஞ்சுக்கிருக்கீங்கன்னா தயவு செய்து கொஞ்சம் கவனமாக இருங்க. போலியான காதலை நம்பி ஏமாந்துடாதீங்க. உங்களுடைய ராசியின் அதிபதி அவர் தான் உங்களை பக்குவப்படுத்தினாருங்க. கஷ்டப்படுத்தினாருன்னு சொல்லாதீங்க, பக்குவப்படுத்தினார் தான் நான் சொல்லுவேன். கும்ப ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தில் மீன ராசியில் அமர்ந்து உங்களுடைய ராசியின் அதிபதி வக்ர நிலையில் அமர்ந்து கிட்டத்தட்ட இன்னும் 100 நாட்களில் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறார். பாத சனியாக அமர்ந்தவர் பாத சனியிலே வக்ர நிலையில் இருந்து உங்களுக்கு என்னென்ன முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் என்பதை பற்றி பார்க்க போறோம். அதாவது ஜென்மத்திலிருந்து உங்களை பாடா படுத்திட்டாருன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கல்ல, ஒரு விஷயத்தை நல்லா யோசித்து பாருங்க. கும்பராசி அன்பர்களே நல்லா யோசித்து பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலங்களில் உங்களை பக்குவப்படுத்தினார் தான் சொல்லுவேன். இவ்வளவு நாட்களாக உங்களுடன் இருந்த நபர்கள், அது யாராக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், அல்லது கணவன் மனைவியாக இருக்கட்டும், மனைவி கணவனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், உங்களுடைய பார்ட்னரில் யாராகட்டும், உண்மையானவங்க தானே நீங்கள் பழகுனீங்க, உண்மையானவங்க தானே அவங்க மேலே அதிகமாக பாசம் வச்சிங்க. ஆனால் அந்த பாசம் நீங்கள் உண்மையாக வச்சு அங்கே போலியாக நடித்தாங்கிறத ப்ரூஃப் பண்ணி காட்டினாரா இல்லையா, உறுதிப்படுத்தி கொடுத்தாரா இல்லையா சனி பகவான்? நீ உண்மையாக பாசம் வச்சுக்க உன் கணவன் மேலே, ஆனால் உன் கணவர் உன்னை ஏமாத்துறாரு, நீ அவனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வா அப்படிங்கிற யார் உணர்த்தினா? நம்ம சனி பகவான் தான் உணர்த்தினார். அந்த தவறை கண்டுபிடிச்சு சுட்டி காட்டி கொண்டு வந்தவர் நம்ம சனி பகவான், உங்களுடைய ராசியின் அதிபதி. அவர் தான் உங்களை பக்குவப்படுத்தினாருங்க. கஷ்டப்படுத்தினாருன்னு சொல்லாதீங்க, பக்குவப்படுத்தினாருன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு நீங்கள் பக்குவப்பட்டீங்க. சரி, இப்போ பக்குவப்பட்டுட்டீங்களே, நீங்கள் உங்களுடைய தோழன்ட்டையோ உங்கள் தோழிட்டையோ அல்லது உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமைக்குள்ளேயோ நீங்கள் பலவழி என்ன பண்ணுறீங்க, வெட்டு கொடுத்து போகணும்னு வாழ்கிறீங்களே, அப்போ இனிமேலாவது உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்களா? அப்படின்னா நீங்கள் அவங்க செஞ்ச அத்தனை தவறையும் மறந்துடுவீங்க. இதுதான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு, உங்கள்கிட்ட உள்ள ப்ளஸ்ஸு. யாருக்கு? அவங்களுக்கு. ஓகேவா? நீங்கள் அவங்க செஞ்ச எல்லா தவறையும் மறந்துடுவீங்க. நீ எல்லாமே செஞ்சிட்ட, எல்லாமே தப்பு பண்ணிட்ட, நீ எல்லாமே செஞ்சிட்ட, இதை நானும் கண்டுபிடிச்சிட்டேன், சரி விடு, இனிமேலாவது நீ உண்மையாரு, இனிமேலாவது நேர்மையாரு, நான் மறந்துடுறேன் நீங்கள் டெலிட் பண்ணிடுவீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டெலிட் பண்ணுற மாதிரி அந்த தவறப்பெல்லாம் டெலிட் பண்ணிட்டு ரீசைக்கிள் பின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா, இப்போ ஃபோனில் பார்த்துருப்பீங்க, நம்ம டெலிட் பண்ணிடுவோம், ஆனால் அது எங்கே போய் நிற்கும்? ரீசைக்கிள் பின்னில் இருக்கும். தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கிறோம். எப்படி? தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கிறோம். அப்படிங்க மெண்டாட்டில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் மன்னிச்சு விட்டவங்க இப்போ உண்மையாக இருக்காங்களா போலியாக இருக்காங்களாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஆப்ஷன் தான் இந்த சனி வக்கர பயிற்சி காலம். உண்மையாக இருந்தாங்கன்னா சனி பகவான் அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பார், உங்கள் லைஃப்பில் ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருவார். ஓகேவா? அவங்க போலியாக நடித்தாங்கன்னா, பலவடி ரீசைக்கிள் பின் எடுத்து தேவைக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, கண்டிப்பாக அதற்கான தண்டனையை அவங்க பெறுவார்கள். அதற்கான பிரச்சனையை அவங்க சந்திப்பாங்க. கவலையே பட வேண்டாம். நீங்களாக இருங்க, நீங்கள் உண்மையாகவே இருங்க, அவங்களுக்குரிய தண்டனை கிடைக்க போகுதுங்கிறது இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் நம்ம சொல்லக்கூடிய முதல் விஷயம். சனிபகவானுடைய வக்கர பயிற்சி காலங்களில் அடுத்து என்ன ஒரு மாற்றம் ஏற்பட போகுதுன்னா, யாருக்காவது ஒரு பல்காக ஒரு பெரிய அமௌண்ட்டு, ஒரு 10 லட்சமோ 5 லட்சமோ 2 லட்சமோ அல்லது 10,000மோ உங்களுடைய பொருளாதார செயல்பாடுக்கு ஏற்றவாறு யாருக்காக கொடுத்து அவங்க தருவாங்க நம்பிக்கையாக கொடுத்தேன், என்னை ஏமாற்றிட்டாங்க, என்ன பண்ணனே தெரியல, பணம் வருமா வராதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்க அப்படின்னா, இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் 100 நாட்களில் நீங்கள் கொடுத்த பணம், உங்கள் பணம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது என்பது உண்மை. நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தயவுசெய்து பண்ணுங்கள். பணம் கொடுத்து ஏமாந்த அன்பார்ந்த கும்பராசி அன்பர்கள், நான் சொல்கிற இந்த வழிபாடை 100 நாட்களில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மனசார பண்ணுங்க. உறுதியாக நீங்கள் கொடுத்த பணம் உங்கள்கிட்ட வந்துடும். நீங்கள் நேர்மையாக உண்மையாக கொடுத்த பணம்
உங்களுக்கு வந்துடும் என்பது உண்மை. என்ன வழிபாடு அப்படின்னா, சண்டிகேஸ்வரர் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு சிவன் கோயிலும் சண்டிகேஸ்வரர் இருப்பார். அவருக்கு சனிக்கிழமை நல்லெண்ணெய் தீபம் போட்டு மனசார கை கூப்பி, ஐயா நான் கொடுத்த பணம் வரணும், என்னை ஏமாத்துறவங்க திரும்ப என்கிட்ட கொடுத்துடணும், எனக்கு தயவு செய்து என் பணத்தை வாங்கி கொடுங்க, நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லி மனசார கும்பிடுங்க. உண்மையாக இறை அருள் மூலமாக உங்களை ஏமாற்றிய நபர்கள் அவர்களுக்கான தண்டனையை பெறப்பட்டு, ஐயோ இதான் காரணம் சொல்லி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. கவலைப்படவே தேவையில்லை. நம்பிக்கையோடு பண்ணிங்கன்னா உறுதியாக வரும். கண்டிப்பாக கொடுத்த பணம் திரும்ப வந்தோடனே நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுக்கணும். ஓகேவா? மறக்காமல் கொடுங்க. சரி, இப்போ வேறு என்னென்ன மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுதுன்னா, உங்களுக்கு பண வரவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. வாக்குறுதிகள் கொடுத்த இடத்துல ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அந்த வாக்குறுதிகளை மீண்டும் நீங்கள் காப்பாற்றுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் யாருக்கும் இனிமேல் வாக்குறுதி கொடுக்கக்கூடாதுங்கிற லட்சியத்தை நீங்கள் முடிவெடுத்துக்கிறணும். அதே போல் பார்த்திங்கன்னா, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடைகள் இருந்துச்சுன்னா திருமண தடைகள் விலகும். திருமணம் முடிப்பதற்கான பாக்கியம் உண்டு. அப்பா அம்மா உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டிங்கன்னா அந்த வருத்தம் நிவர்த்தியாகும். உறுதியாக சொல்ல முடியும், உங்களுடைய அப்பா அம்மா ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். அப்பா அம்மா சொத்து ஏதாச்சும் தடையாக இருந்தாலும் அந்த சொத்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாக்கியம் உண்டு. நம்மளுடைய கும்பராசி பெண்கள் ஆண்கள் அனைவருக்கும் சொல்வது என்னென்னா, காதல் செஞ்சுக்கிருக்கீங்கன்னா தயவு செய்து கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போலாம் காதலில் மாட்டிக்கிட்டு வாழ்க்கையை தொலைச்ச பெண்களும் ஆண்கள் தான் அதிகம். சரியா? அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. போலியான காதலை நம்பி ஏமாந்துடாதீங்க. காதலில் போய் லைஃப்பை தொலைச்சிடாதீங்க. உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பாசம், உங்களுடைய அன்பு யாருக்கு கொடுக்கணும்னா, உங்களுடைய பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும், உங்களை ஒரு உயிராக மதிக்கக்கூடிய உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கும், சரியா, அவங்களுக்கு கொடுங்க. சகோதர சகோதரிகள்னா உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை தான் உங்களை உருவாக்குனாங்க. அவங்கள்ட்ட அன்பு காட்டுங்க, அவங்கள்ட்ட பாசம் காட்டுங்க. புதியதாக காதல் வந்தால் தயவுசெய்து ஏற்றுக்கொள்ளாதீங்க. இந்த 100 நாளில் உங்கள் மனசை டைவெர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நிறைய நபர்கள், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஏற்படுத்துவாங்க. கவனமாக இருங்க, அக்கறையாக இருங்க. சிறப்பாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வாழ்க நலமுடன். நேர்களே, தற்போது வரை நீங்கள் உங்களுடைய ராசிக்கான சனி பகவானுடைய வக்ர நிலையிலுடைய பொது பலனை பார்த்துருக்கீங்க. அப்போ உங்களுடைய ராசிக்கு என்னென்ன விஷயம்லாம் செய்வார், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த வக்ர நிலையில் அவர் செய்கின்ற பாதிப்பு, அவர் கொடுக்குற நன்மைகள் உங்களுக்கு எத்தனை சதவீதம் செயல்படும்னா, குறைஞ்சது 20% மட்டும்தான் செயல்படும். இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். இது எப்படி பண்ணலாம், அதை எப்படி பண்ணலாம், வீடு கட்டலாமா, கல்யாணம் முடிக்கலாமா, அவன் நம்மளை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, திரும்ப அடிச்சிடலாமா, பிடிச்சிடலாமா, அப்படிலாம் நிறைய கேள்வி வச்சுருக்கலாம். பக்கத்து வீட்டுக்காரன் தொல்லை பண்ணுறியா, எய்த்த வீட்டுக்காரன் தொல்லை பண்ணுறியா, எல்லாமே தொல்லை தான் வச்சுக்கோங்களேன். அப்போ இதெல்லாம் சமாளிக்க முடியுமா, இதற்கான தீர்வு எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க. தயவுசெய்து சொல்கிறேன், கால் பண்ணி எடுக்கலைன்னா எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நம்ம ஆஃபீஸில் ஸ்டாஃப் தான் உங்கள் ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அவங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் தருவாங்க. அதுக்கப்புறம் என்னை கம்யூனிகேட் பண்ண முடியும். உங்களுடைய ஜாதக ரீதியான உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக எனக்கறிந்த ஜோதிட ஞானத்தை வைத்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதில் இன்னும் சில விஷயங்கள் கேட்குறாங்க. ஐயா, எனக்கு ஜாதகமே இல்லைங்க, என்னுடைய எதிர்காலத்தை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்குற நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு சொல்வது என்னென்னா, உங்களுக்கு ஜாதகம் இல்லைனாலும் வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் கால் பண்ணுற நேரத்தை நம்ம உங்களுடைய பிரசனமாக எடுத்துக்கலாம். அல்லது நிறைய பிரசன அடிப்படை முறைகள், நிறைய விதிமுறைகள் இருக்குது ஜாதகம் இல்லாதவர்களுக்கு. அதனுடைய அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலம், கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பதில் கூற என்னால் முடியும் நான் நினைக்கிறேன். என் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அதற்கான சரியான பதில்கள் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் நம்மளுடைய அன்பு நேயர்கள், அத்தனை விதமான நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து.